ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? தேவனை அறிகிற அறிவு பெருக பெருக இந்த தீமைகள் எல்லாம் என்ன செய்யும்? குறைக்கப்படும். அதுல முதல் அறிவு, தேவன் நல்லவர். அவர் சிருஷ்டித்த எல்லாமே மிகவும் நன்றாய் இருந்தது. அப்போ அவர் மலையை சிருஷ்டிக்கும் போது அது நல்லா இருந்துச்சு, உபயோகத்துக்கு தான் சிருஷ்டித்தார். அதனால தான் மலை மேலே பட்டணங்களை கட்டுங்கன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு? அப்படி இல்லை நான் சொல்ல மாட்டார்ல. அப்போ ஏன் இப்படி நடக்கு அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிங்க. வார்த்தை சொல்லுவா பாருங்க, சமைச்சது நான் தான், ஆனால் விஷம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, சிருஷ்டித்தது நான் தான், ஆனா அவளுக்கு அங்க தெரியாதுங்கிறா. இங்க தேவன் சொல்றாரு, சிருஷ்டித்தது நான் தான், ஆனா அதுல சிதைவை கொடுத்தது, அழிவை கொடுத்தது அது பிசாசு. ஒரே கொடுத்தனானுங்கள்ல உங்க கையாலேயே ஒட்டு மொத்தமா எல்லாரும் சாப்பிட்டோம். அதுல பாருங்க, அதுல அவர் ஒரு டயலாக், என்ற வம்சத்தை பிறந்தவங்களுக்கு விரோதி கூட வாழ வச்சுதான பழக்கம், விஷம் கொடுத்த பழக்கம் இல்ல. என்ற புள்ள கொடுத்தது பாயாசம் மட்டும் தாண்டா, அதுல விஷத்தை கலந்தது நீ. என்ற மகன் கொடுத்தது பாயாசம் மட்டும் தாண்டா, அதுல விஷத்தை கலந்தது நீன்னு என்ன பண்ணுவாரு? யாரோ ஒருத்தன் வலிப்பு வந்து புரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வண்டி நிறுத்து. என்னங்கய்யா ஒன்று வண்டி எடுப்பா. இதுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க தேவன் யாரா இருக்கிறாருன்னு. பாயாசம் சமைச்சது தாங்க அவர் மகன், ஆனால் அதில் விஷத்தை கலந்த இடையில வந்த ஆனந்தராஜ். சமைச்சது தேவயானி, அதில் விஷத்தை கலந்தது மன்சூர் அலிகான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பிசாசை வச்சுக்கிடுங்க, தீமையை வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் சிருஷ்டித்தது எல்லாமே நன்மைக்காக. ஸோ இப்போ இது என்ன நடக்குன்னா, இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுறான்? ஆண்டவர் எதெல்லாம் நன்மையாக படைச்சாரோ அவர் படைச்ச அத்தனையும், அது நதிகளா இருக்கட்டும், மலைகளா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், மனிதனாகவே இருக்கட்டுமே, எல்லாமே நல்லதுக்காக படைத்தார்.